சும்மா இரு லட்சுமி அக்கா. அடியே இது ஆட்டுக்கறியா கோழிக்கறியா அடி? இல்லை பன்னிக்கறி வாங்கிட்டு போய் உன் மாமியாக்கு வச்சு கொடு. ஏண்டி கீதா, உனக்கு பார்த்தா தெரியலையா ஆட்டுக்கறிண்டு? அக்கா வெறும் ஆட்டுக்கறி இல்லைக்கா, இது மூலிகையாக போட்டு வளர்த்த ஆட்டுக்கறிக்கா. வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டா உன் உடம்புல இருக்க எல்லா நோயும் பறந்து போயிடும். அப்படியாடி? ஏதாவது ரீல் சுத்திக்கிட்டு நல்லா உருட்டுறா, நீங்க வாயை பழந்துக்கிட்டு கேளுங்க. ஏய் பேசாம இரு லட்சுமி அக்கா, உன்னை உருட்டி விட்டுருவேன் பார்த்துக்க கீழே. எல்லாரும் வாங்கினா வாங்குங்க, இல்லையா விலகுங்க, மற்றவன் வந்து வாங்கிட்டு போகட்டும். அது இருக்கட்டும், இந்த மூலிகை ஆட்டுக்கறி உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? எப்பா உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லியே எனக்கு வயசாகிரும். அவதான் இப்படி சொல்றாள், வாங்குங்க ஆளுக்கு 1 கிலோ. சரிடி வள்ளி, எனக்கு பத்தாக்காவுக்கு கீதாவுக்கு எல்லாத்துக்குமே 1 கிலோ கொடு. லட்சுமி அக்கா உனக்கு வேணும்னா வாங்குக்கா. சரி, நீங்களாம் வாங்குறீந்தே நானும் வாங்குறேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் வெட்ட. வள்ளி லட்சுமி அக்காவுக்கும் 1 கிலோ போடு, காசு வீட்டில் வந்து வாங்கிக்கடி. எல்லாம்